உலகத்திலேயே ஒரே ஒரு நகரத்திற்கு இவ்வளவு நீண்ட அந்த நகரத்தை காவல் காப்பது பற்றிய வரலாறு இருக்குமே ஆனால் அந்த நகரத்தினுடைய பெயர் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிற மதுரையில் நாலங்காடி எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அங்காடிகளினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த காவலர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று இலக்கியங்கள் பக்கம் பக்கமாக பேசுகிறது. மதுரையினுடைய காவல் வீரர்கள் எவ்வளவு நுட்பமானவர்கள் என்றால் கரவட நூலை கற்றுத் தேர்ந்தவர்களாக அவர் இருக்கிறார்கள் என்று சங்க இலக்கியம் பேசுகிறது. இந்த கரவட நூல் என்ற சொல், அப்படி ஒரு நூல் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. மதுரையில் நாலங்காடியை பாதுகாக்கின்ற காவலர்கள் சிறந்த காவலர்கள். எப்படி சிறந்த காவலர்கள் என்றால் அவர்கள் கரவட நூலை கற்றுத் தேர்ந்தவர்கள் என்கிறார்கள். அது என்ன கரவட நூல்? மயிலை சீனி வெங்கடசாமி தொலைந்து போன தமிழ் நூல்களின் பட்டியலிலே ஒன்றாக கரவட நூலை சொல்லுகிறார். பூவேசா அவர்கள் தனது உரையிலே எழுதுகிற பொழுது ஒரு இடத்தில் சொல்கிறார், சமஸ்கிருதத்தில் ஒரு சாஸ்திரம் இருக்கிறது, அந்த சாஸ்திரத்துக்கு பெயர் கர்ணிக சாஸ்திரம். அந்த கர்ணிக சாஸ்திரம் எதுவென்றால் திருட்டுகளை பற்றி தொகுக்கப்பட்ட சாஸ்திரம், களவு பற்றிய சாஸ்திரம். எப்படியெல்லாம் திருட வாய்ப்பு இருக்கிறது, திருட்டினுடைய நுட்பங்கள் முறைகள் பற்றி எழுதப்பட்ட புத்தகம் சாஸ்திரம் கர்ணிக சாஸ்திரம். உவேசா எழுதுகிறார், இந்த கர்ணிக சாஸ்திரம் என்பது வேறொன்றுமல்ல, தொலைந்து போனதாக நாம் கருதுகிற கரவட நூலின் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பாக இருக்கலாம். கரவட நூல் களவுகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிற புத்தகமாக இருக்கும் என்று சொல்கிறார். மதுரையினுடைய காவலர்கள் திருட்டு எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை சொல்லுகிற கரவட நூல் என்ற நூலை படித்து தேர்ந்த காவலர்களாக மதுரை காவலர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நம்முடைய சங்க இலக்கியம் பேசுகிறது. காவல், ஒரு நகரம் எப்படி காவல் காக்க, வேற எந்த நகரத்தையும் பற்றி பேசவே முடியாது, யோசிக்கவே முடியாது. அந்த நகரம் எல்லாம் மறைந்து போனது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிக பழமையான நகரம் காஞ்சியும் மதுரையும் தான். ஆனால் அது பழைய காஞ்சி எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அதனுடைய தன்மையோடு அழகோடு வனப்போடு முழுமையோடு இருக்கிற இந்தியாவின் ஒரே நகரமாக மாமதுரை இருக்கிறது. எனவே ஒரு நகரத்தினுடைய காவல் முறை அரச முறையில் மிக முக்கியமானது காவல் முறை. எனவே தான் பிரிட்டிஷ்காரர் 1850களில் இங்கே வந்த பொழுது அது வரைக்கும் இங்கே இருந்த முறைமைகள்லாம் அகற்றிவிட்டு புதிதாக நீதித்துறை காவல்துறை என்ற 2 துறையை கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வருகிற பொழுது காவல்துறை என்ற ஒரு துறையை இங்கே கொண்டு வருகிற பொழுது இங்கே அன்றைக்கு இருந்த பெரிய நகரம், 800களிலே இருந்த தென்னிந்தியா முழுக்க இருந்த 10 பெரிய நகரத்தில் முதல் இடத்தில் இருந்த நகரம் மதுரை. சென்னைன்ற ஊரே இப்ப கிடையாது, நகரமே கிடையாது. 10 பெரிய நகரங்களினுடைய பட்டியலில் மக்கள் தொகையின் அடிப்படையில் முதல் நகரம் மதுரை. எனவே மதுரை என்ற இந்த நகரத்தை, மாநகரத்தை காவல் முறைமைக்குள் எப்படி கொண்டு வருவது என்று யோசிக்கிற பொழுதுதான் மிக முக்கியமான பல பிரச்சனைகள் வந்தது. உண்மையில் ஆச்சரியமான பிரச்சனைகள் அவைகள் எல்லாம். 1801 வருடம் மதுரைக்கு ஒருத்தர் எஸ்பியாக நியமிக்கப்படுகிறார். அந்த எஸ்பி புதுசா வந்து ஜாயின் பண்றாரு மொத்த மதுரை மாவட்டத்துக்கும். அவர் வந்து பொறுப்பேற்ற ஒரு வாரத்தில் ஒரு காவல்காரன் அவர் வீட்டுக்கு வர்றான். வந்து, நீங்க தான் மதுரைக்கு வந்திருக்கிற எஸ்பியா? ஆமான், நான் தான் இந்த ஏரியாவுடைய காவல்காரன், எனக்கு காவல் கூலி இவ்வளவு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு எஸ்பி கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அந்த எஸ்பி வந்து அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய தலைமை அலுவலருக்கு கடிதம் எழுதுகிறார். நான் இங்கே வந்து பொறுப்பேற்றிருக்கிறேன், பொறுப்பேற்று ஒரு வாரத்தில் இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்தான், நான் தான் இந்த ஏரியாவுக்கு காவல் காக்கிறேன் என்று சொன்னான். எனவே எனக்கு நீ காவல் ஃபீஸ் இவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னான். நான் அவன் கேட்ட அளவுக்கு கொடுக்கல, அதில் பாதி தான் கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் எனக்கு அவனால் இல்லை அப்படின்னு மதுரை மாவட்ட எஸ்பி லோக்கல் காவல்காரனுக்கு காவல் ஃபீஸ் கொடுத்த கடிதம் ஒன்று 1802 எழுதப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஆச்சரியமானது. உள்ளூர் வரலாற்றுக்கும் அரசதிகாரத்தின் வரலாற்றுக்கும் இருக்கிற முரண் மிக முக்கியமானது. இந்த 1892 இந்த கடிதம் எழுதுவதற்கு 90 வருஷத்துக்கு முன்னாடி
உனக்கு நான் வரி கட்ட மாட்டேன் என்று சொன்னதற்காக கட்டபொம்மனை தூக்கிலே போட்டது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் கட்டபொம்மனை தூக்கிலே போட்டு 100 வருஷத்துக்கு பிறகு கூட பிரிட்டிஷ் எஸ்பி லோக்கல் காவல்காரனுக்கு வரி கட்டி கொண்டுதான் இருந்தான் என்ற வரலாற்றை பதிவு செய்வது இந்த கடிதம். மிக முக்கியமாக நான் ஒரு எம்பி என்ற முறையிலும் தொடர்ந்து வலியுறுத்துவது, இன்றைக்கும் நம்முடைய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற ஏற்கனவே கமிஷனர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ் இருந்த அந்த கட்டடம், அங்கே காவல் மியூசியம், போலீஸ் மியூசியம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டிலேயே காவல்துறை வலிமையாக முழுமையாக நிர்மாணிக்கப்பட்ட நகரம் மதுரை. எனவே போலீஸ் மியூசியம் இன்றைக்கு சென்னையிலே இருக்கிறது. அதற்கு அடுத்து மதுரையில் நிறுவ வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிற ரொம்ப முக்கியமானது.